நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு என்னை ஏழைக்க, நேரம் உண்டு காலம் உண்டு உன்னை ஏழைக்க, அணைப்பதா தவிப்பதா தவிப்பதா சுவைப்பதா அழைப்பதா தவிப்பதா நினைப்பதா சுவைப்பதா முதல்ல உலகம் ஆரம்பிக்கும் போது சந்திரன், சூரியன், நிலா இதெல்லாம் இயங்கவில்லை. அப்போ உலகம் ஆரம்ப காலத்தில் மழை பெஞ்சிச்சு, பனி அடிச்சிச்சு, புயல் வந்துச்சு, பனிமழை பெஞ்சிச்சு, ஐஸு மழை பெஞ்சிச்சு, ஐஸு கட்டியாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் சில்லுன்னு ஐஸாக உறைஞ்சிரும். அப்பம் எங்கே பார்த்தாலும் அறிவும் தண்ணியாக ஓடி தண்ணியாத்தான் இருக்கும், அறிவாக இருக்கும். அறிவு தண்ணி அறிவு இருக்கும், தண்ணி தான் இருக்கும். நம்ம சிற்றுண்டு இயற்கை அப்போ தண்ணிக்குள்ளே தான் உயிரை படைத்திருக்கு இந்த இயற்கை. அப்போ ஒரு சுற்று ஆரம்பத்துக்கு முன்னாடி எல்லா உயிர்களையும் படைக்கும். சுற்று முடிஞ்ச உடனே அழிவாயிரும், எல்லா உயிர்களும் செத்து போயிடும். ரெண்டாவது சுற்று ஆரம்பத்தில் இயற்கை உயிரை கொடுக்கும். ரெண்டாவது சுற்று முடிவிலே உலகம் அழியும் போது உயிரினம் செத்து போயிடும். இப்படியே 5 சுற்று உலக அழிவு வந்துச்சு. எல்லா உயிரினங்களும் செத்து போய்விட்டது. 6வது சுற்றுல அந்த தண்ணிக்குள்ளேயும் அறிவு தண்ணி, எங்கே பார்த்தாலும் தண்ணி கடல் நிறைந்து போயிருக்குது. இயற்கை அந்த கடலுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் உயிரை படைத்தது. இந்த இயற்கை உயிரை கொடுத்து உயிரோடு வாழ வச்சிச்சு. அப்போ பூமி நிதானமாக அப்படி கொஞ்சம் வேகமாக சுற்றுது. மலைகள் நின்று விட்டது. கொஞ்சம் வேகமாக பூமி சுற்றுது. எரிமலை அங்கே வெடிச்சிச்சு, அங்கங்கே தீப்பற்றி எரிஞ்சிச்சு. அப்போ இந்த இயற்கை அழிந்து விட்டது, உயிர்களும் அழிந்து விட்டது. வெப்பமும் நெருப்பும் மேலே போய் மேகமாக கூடி மழையா பேய ஆரம்பிச்சிச்சு. 7வது சுற்று வரும்போது நிலா குளுமையாக அடிக்க தொடங்கியது. சூரியன் உதிச்சு சூரிய வெப்பம் அதிகமாக கிடச்சிச்சு. பூமியும் நிதானமாக நல்லா சுற்றுச்சு. இயற்கை தான் அப்போ ஒன்றாக செயல்பட்டது. நம்ம பேற்றிகள் கடல் தண்ணிக்குள்ளே உற்பத்தி ஆகி வந்துச்சு. நாம் ஆக்சிடர் அதுவும் பேற்றியோடு இணைஞ்சிச்சு. நம்ம தண்ணிகள்லாம் குளுக்கோசு தண்ணியாக மாறிவிட்டது. மனித குரங்குகள் இருந்தன.
மனித குரங்கு மாதிரி மனித குரங்கு மாதிரி கை கால், மனித குரங்களில் மனித முகர செயல் ரைட்டாக வந்து விட்டது. அந்த மனித குரங்குக்கு இதுவரைக்கும் வாய் இருக்கும், மூஞ்சி மட்டும் ரைட்டாக மனித மூஞ்சி மட்டும் வந்து விட்டது. ஆனால் மனித குரங்களுக்கு இருக்கிறது பூரா ரைட்டாக மனித மூஞ்சி, ஆனால் அது மனித குரங்கு தான். அது மனித குரங்கில் மனித குரங்கு மூலிமா கால் இருக்கும், மனித குரங்கு மூலிமா கை இருக்கும், மனித குரங்கு மாதிரி வாய் குரங்கு மாதிரி நீண்டிருக்கும். ஆனால் ரைட்டாக மனுஷனுக்கும் மனித குரங்குக்கும் நடுப்பட்டதை மாதிரி ஒரு உருவம் அமைஞ்சிச்சு அப்போ உள்ள காலகட்டத்தில். அப்போ ஆக்சிடென்டர் பேட்டரி, சுவாச காற்று எல்லாம் குளுக்கோஸா மாதிரி மூலிகை யதார்த்தமான காற்று, மூலிகை காற்று இயற்கை மூலியமாக கலந்து அந்த வாயில்லாத சீவத்துக்கும் மனித குரங்குக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்டாக குரங்கு மாதிரி ரைட்டாக மனித மூஞ்சி உள்ளவங்களுக்கும் எனர்ஜி சக்தி கிடைச்சது. அது ஆக்சிடென்டர் பேட்டரி மூலிமா அது எல்லாம் குளுக்கோஸாக மாறிவிட்டு நம் மூலிகை மருந்த மாதிரி சத்து, தைரியம், பேலன்ஸு எல்லாமே அவங்களுக்கு கிடைத்து விட்டது. அப்போ அவங்க முதுகு எலும்பும் கையெலும்பும் காலு எலும்பும் ரைட்டாக அசைய ஆரம்பித்து விட்டது தண்ணிக்குள்ளே. அப்போ அசைய ஆரம்பித்த உடனே அப்புறம் அந்த எரிமலை எரிந்து கொண்டு இருக்கிறது. டக்குன்னு எல்லாம் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அந்த தீயில அந்த மனித மூஞ்சியோடு மனித மூஞ்சியோடு இருக்கிற உடலையும் மனித குரங்கு உடலையும் வாயில்லாத சீவ உடலையும் மிருக உடலையும் அந்த சதுரத்தை அந்த எரிமலையிலே சுட்டு சாப்பிட்டுச்சு. ஒவ்வொன்றும் அடித்து சாப்பிட்ட உடனே அதுக்கு சீரணிக்க முடியவில்லை. அந்த உணவை ஒரு நாள்லாம் சாப்பிட முடியும், மறுநாள் அதை வச்சு சாப்பிட முடியாத கண்டிஷனில் ரொம்ப மோசமாக அந்த ஆம்சம் நம்ம சாப்பிடுற இது மறுநாள் வச்சு சாப்பிட முடியாத நிலைமையில் இருந்தனால அதை க்ளோஸ் பண்ணிருச்சு. அப்புறம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு உயிர்களும் காப்பாற்றி வாழ்ந்துச்சு. திருப்பியும் அதுகளை புத்திய ஒன்றோட ஒன்று அடித்து சாப்பிட்டுச்சு. அப்போ இயற்கை சுற்றுண்டு அழிய ஆரம்பித்து விட்டது. மறுபடியும் கடலுக்குள்ள இயற்கை உயிரை கொடுத்தது இயற்கை உயிரை கடலுக்குள்ளே கொடுத்ததும் அதுவும் செத்து போச்சு. 6வது உலக சுற்று வரும்போது எல்லா உயிர்களும் இயற்கை உயிர் கொடுத்து தண்ணிக்குள்ளே படைச்சிச்சு. அதில் ஆக்சிடென்டரு, பேட்டரி, குளுக்கோஸா தண்ணிகளை மாற்றி விட்டது. மூலிகை காற்றோடு மூலிகை சுவாசத்தோடு எல்லாத்துக்கும் வலுவு, திறமை, நல்ல வாட்டம் சாட்டமாக எனர்ஜிகளோடு எல்லா அசைவுகளும் அசைய ஆரம்பித்து விட்டது. அசைவோடு எல்லாம் பூமி மேலே ஏறி வந்து விட்டது. வாயில்லாத சிவமும் குரங்கு மனிதர்களும், குரங்குக்கும் மனுஷனுக்கு ரெண்டும் பட்டாமா குரங்கு மாதிரியே குரங்கு மனிதன் ரைட்டாக மனித மூஞ்சி ரைட்டாக இருக்கும். அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி பாசை, அந்த பாசை மட்டும் அவங்களுக்கு புரியும். அந்த பாசையில் பேசி இந்த வம்சம் இந்த கறிகள் நமக்கு செட் ஆகாது, அது வச்சு சாப்பிட முடியவில்லை, அது மறுநாள் தூரப்போட வேண்டியது இருக்குது, ஏதாவது ஆலோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணுன்றால் அவங்க அப்பத்தான் முதல்ல இயற்கை விவசாயத்தை ஆரம்பிக்கார்கள். அவங்க பாசையில் பேசி இயற்கையில் பழங்கள் நல்லா விளைகிறது. அப்புறம் மண்ணில் விவசாயம் போடுறது என்ன விளையுதோ அந்த விளைச்சலை எடுத்து சாப்பிட்றாருங்கள். இது வாயில்லாத சீவங்களும் சாப்பிடுகிறது, மனித குரங்குகளும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் மனித குரங்கு மாதிரியே இருக்கிறான்,
ஆனால் அந்த மனித குரங்குக்கு மட்டும் ரைட்டாக மனிதர் முகம் ரைட்டாக மாறிப்போய் இருக்கிறது. மனித குரங்குகளுக்கு எல்லாம் இருக்குது, மனித குரங்கு மாதிரி இருக்கிறது, முகரம் மட்டும் மனுஷனாக ரைட்டாக மாறி இருக்கிறது. குரங்குக்கும் மனிதனுக்கும் நடுப்பட்டாக ஒரு உருவம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது. மனித குரங்குகளும் அந்த ரைட்டாக மனித குரங்குக்கும் மனுஷனுக்கு நடுப்பட்டும் அவங்களுக்குள்ளே நட்புகள் உறவாடி வாயில்லாத சிவத்தையும் நட்பாக வைத்து இவங்கெல்லாம் பிரிந்து இவங்க ஒரு எல்லையை பிடித்து காட்டுக்குள்ளே போய்விட்டார்கள். காட்டு மிருகங்கள் காட்டோடு அது வாழ்ந்து கொண்டு இருந்தன. ரெண்டும் பிரிக்கப்பட்டது. இந்த ஜென்ரேஷன் தலைமுறை ரெண்டாவது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆக்சண்டர் சுவாச காற்று அப்படின்னு நினச்சி சொல்கிறேன். ஏதாவது தவறு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனை ஏற்று என்னை மன்னித்து கொள்ளுங்கள். மக்களே, சனங்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல்லு பட்டனை அமைக்கிருங்க. வாழ்வோம், எல்லாரும் வாழ்வோம், எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம். மகிழ்ச்சியோடு பூதிப்போடு நம்ம நியாயமான எல்லா கொள்கையோடையும் எல்லா விசுவாசத்தோடையும் எல்லாரோடைய அன்போடையும் நாம் சேர்ந்து வாழ்வோம். வாழ்க்கை மனிதர் ஒரு முறை தான். அடுத்த முறையில் நம்ம மனித செல்வம் ஒன்று அழிந்தால் அடுத்த செல்வமே அந்த மனிதர்களை யாராலும் பார்க்க முடியாது. அந்த மனிதர்களுக்கு நம்பிக்கையும் கேரண்டியும் கிடையாது. அன்னன்னைக்கு நாள்கள் நினச்சித்தான் இந்த மனிதர்கள் எல்லாமே உலகத்தில் கற்பனையோடு முன்னேற்றத்துமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மக்கள் புரியாத கதை, தெரியாத கதை, மனக்கற்பனை கதை. நான் உங்களோடு உரையாடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டே இருப்பேன். நாம் அனைவரும் சேர்ந்து வாழுவோமே இந்த உலகத்தில். அதனால் தூதுவர் அவர்களே, எல்லா பாசம் தெரிந்தவர்களே, நீங்கள் அனைவரும் இந்த புரோகிராமையும் இந்த கதைகளையும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்தந்த மொழியில் அந்தந்த பாஷையில் சொல்லணும். பணிவோடு விசுவாசத்தோடும் எல்லா நாட்டு மக்களையும் எல்லா உலகத்து மக்களையும் பாசத்தோடு அன்போடு விசுவாசத்தோடு உள்ளன்போடு உண்மையோடு பணிவோடு உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வோம். இந்த உலகம் முழு சனங்களும் அனைவரும் வாழ்வோம், வாழ்வோம், வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்வோம், வாழ்வோம். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. வாழ்வோம், ஓம் முருகா. இதோடு புரோகிராமை முடித்துக்கொள்கிறேன். அடுத்த ஜெனரேஷன் தலைமுறையில் உங்களோடு நான் சந்திக்கிறேன். அனைவரும் பார்த்து 5 வருஷமாக எனது புரோகிராமை நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அன்பால பணிவோடு உள்ளன்போடு பாசத்தோடு விசுவாசத்தோடு உண்மையோடு எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணணும். எல்லாருமே நீங்கள் இந்த உலகம் முழுவதும் என்னை லைக் பண்ணாதான் புது புது திறமைகளும் புது புது கொள்கையும் புது புது சரித்திரமும் புது புது விவரங்களும் நான் உங்கள் மத்தியில் உலகம் முழுவதும் சனங்களுக்கும் கொடுக்க முடியும். தூதுவர் அனைவரும் எல்லா மொழி தெரிந்த தூதுவர் அனைவரும் எல்லா மொழியிலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்லணும். அன்பான பணிவான விசுவாசமான உள்ள அன்போடு பெருந்தன்மையோடு எல்லாத்துக்கும் வேண்டுகோள். எனது புரோகிராமை இதோடு முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் வாழ்வோம். வாழ்க வளமுடன். எல்லாரும் வாழ்வோம், வாழ்வோம். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா.